திரு டிடிஎஸ் ரவி, நாட்டில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இதை சர்வாதிகாரம்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு திரு மதுக்கூர் ராமலிங்கம் கேட்குறேன். இல்லை, இப்போது தலைப்பு மோடி ஐயா ஸ்டாலின் ஐயான்னு தெளிவாக வந்துருச்சு. அதனால் எனக்கு தம்பிதுரை ஐயா பற்றி அதிகம் தெரியாது. சர்வாதிகாரம் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே வந்துட்டீங்க. சர்வாதிகாரம் நடக்கணும்னா என்ன நடக்கணும்? நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. அது சர்வாதிகாரம். எங்கள் ஆளுங்க தான் என்ன வேணாலும் செய்வாங்க, உங்கள் ஆளுங்க எதையுமே செய்யக்கூடாது. அது சர்வாதிகாரம். அந்த வார்த்தைக்கு பின்னாடி நான் போகிறேன். ஏன்னா நான் டிஎன் சேஷன் ஐயாவோட சில காலம் பயணிச்சிருக்கேன். அவரை சர்வாதிகாரின்னு பொதுமக்கள் கூட சொல்லுவாங்க. உண்மையிலே அவர் சர்வாதிகாரி இல்லை, அவர் நேர்மையான ஒரு மனிதர். கோடு போட்டார்னா கோடு போட்டாருங்கிற அடிப்படையில் வரும். இந்த வார்த்தை பல சமயங்களில் நேராக ஹிட்லருக்கு போயிடுவாங்க, நிறையா அதுக்கப்புறம் வந்திருந்தாலும். அடிப்படையில் இந்த அரசு, அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், நீங்கள் பிஜேபி திமுகங்கிற அடிப்படையிலே பேச வேண்டாம். மத்திய அரசு பிஜேபி தமிழக அரசுன்னு பேசுவோம். இன்னும் நீங்கள் திராவிட மாடல்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்திட்டதுனால அது இந்த 2 ஆண்டுகளுக்கு உட்பட்டது தான். ஏன்னா திமுகவே அதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது வேறு விஷயம். இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள என்ன சர்வாதிகாரம் மத்திய அரசு மாநில அரசின் மீது செய்து விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டு எல்லையோட அவங்க சுருக்கல. இந்தியா முழுக்க அவர் சொல்றாரு, பல மாநிலங்கள்ல ஆளுநர்கள் மூலமாக நடத்தப்படுற விஷயம்னு சொல்றாரு, அல்லது நாடாளுமன்றத்தில் விவாதங்களே நடக்கலன்னு ராஜீவ்காந்தி 98 இருந்தே நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்காமல் முடக்கப்படுகின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாரை விட அதிகமாக தெரியும். அது ஏன் நடத்தப்படலை, ஏன் எதிர்கட்சிகள் அப்படி பண்ணுது, ஏன் நடத்தப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் சந்தில் ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி ஒரு கேப்பில் ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இந்திய பாராளுமன்றத்தில் இல்லை. ஏன்னா அடுத்த ஒப்புதலுக்கு நீங்கள் அதை வைத்து தான் ஆக வேண்டும். ஸோ நாடாளுமன்றத்தில் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வரவே விரும்பலை. அது 98லேருந்தே நடந்துட்டு இருக்கிற, எப்போ நேரு குடும்ப ஆட்சி அப்படிங்கிறதோ அல்லது காங்கிரஸ் ஆட்சிங்கிறதோ இல்லை, இனி வேறு மாதிரி போகும்னு தெரிஞ்சதோ அன்றையிலிருந்தே வெவ்வேறு காரணங்களுக்காக பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் பண்ணுது. நானும் இங்கே ஒன்றே முறை ஆளுங்கட்சியே நடத்த விடாம பண்ணிடுச்சுங்கிறதா இவங்க சொல்ற பாருங்க. எதிர்கட்சிகள் செய்வாங்க. ஆளுங்கட்சி நடத்த விடாமல் இருந்த சம்பவம் ஆந்திரா தெலுங்கானா பிரியும் போது கூட நடந்ததுங்கிறது அதாவதுங்க, ஒரு உண்மையை சொல்லும் போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிஜங்களை நம்ம பார்க்கணும். அப்படித்தானே, அதுக்காக தானே விவாதம் பண்றோம். உண்மையை தான் பத்திரிகை செய்திகளை சொல்லிட்டு போயிருது. அடிப்படை என்னவென்று சொன்னால், மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஒரு சர்வாதிகார போக்கை கொடுக்கிறது என்று சொன்னால், இன்னை வரைக்கும் ஆளுநர் அவர்கள் மேலே நீங்கள் 2 குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஒரு குற்றச்சாட்டு, பிஜேபி என்னென்னலாம் செஞ்சதுங்கிறத அவர் பேசவே இல்லை. அதே அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்கார், இவர் அதெல்லாம் பேசவே இல்லை. இவர் சித்தாந்தம் பேசுறார், அந்த சித்தாந்தம் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு பிடிக்கலைங்கிறது தவிர பிஜேபியோட சித்தாந்தத்தோட ஒத்து போகுதுன்னு இருந்துட்டு போகலாங்க. இப்போ 2 நல்லவர்கள் 2 காரணத்துக்காக சேரலாம். என்ன மாதிரி கெட்டவன் இன்னொரு கெட்டவனோட சேரலாம். அது என்ன பிரச்சனைனா, இப்போ ஒருத்தர் நல்லவன் சொல்லிட்டாலே இன்னொரு பக்கம் நீங்க கெட்டவர், நான் என்னை தானே கெட்டவன் சொல்லிட்டு, அதனால பிரச்சனை இல்லை. கெட்டவர்களும் சேரலாம், நல்லவர்களும் சேரலாம். வல்லவர்கள் சேர்ந்தால் தான் அந்த இடத்துல சர்வாதிகாரம் அடுத்தது வர்றதுக்கு வரும். இங்க 2 பேருமே வல்லமை கொண்டவங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாநில அரசு செயல்பட விடாமல் இருப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கல்விக் கொள்கை, அதில் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆளுநர் இங்கே சொல்கிறாரு. மத்தியில் அரசு கொண்டு வரக்கூடிய கல்விக் கொள்கைன்னு மாநில அரசு ஏற்கனவே சொல்லுது, நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்ல போகிறோன்னு. அப்போ இங்கே அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை தானே பேசுகிறாரு. அவர் பேசுகிறாரு, அதை வலியுறுத்துறாரு, அது செய்தால் நல்லதுன்னு சொல்கிறாரு, அது முன்மொழி கொள்கைக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாரே ஒழிய, அவர் எங்கேயுமே நாளையிலேருந்து எப்படி இலாக்கா இல்லாத மந்திரி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதினாரு, அப்படி அந்த விஷயத்துக்கு அவர் லெட்டர் எழுதலை. அவர் கருத்துக்கள் மட்டும்தான் அவர் எடுத்து வைக்கிறாரு. கருத்துக்கள் சட்டசபையில் ஆளுநர் மேலே எந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சோம், யார் அப்பா வீட்டு காசுல நீ செலவு பண்ணுறேன்லாம் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு. ஆனால் ஒரு ஆளுநராக மாநில அரசை செயல்பட விடாமல் தடுக்கிறார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நீங்கள் எல்லாருமே டிசம்பர் வரைக்கும் 84 மசோதா கையெழுத்தாகலை அப்படின்னு, மசோதாக்களே கையெழுத்தாகலைங்கிற ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லி வர, இல்லை 15 மசோதாக்கள் தான் 69 பாஸ் ஆச்சுன்னு துக்ளக் குருமூர்த்தி ஐயா முதல்ல எடுத்து வெளில வைக்க, அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கும் இப்போ பேசும்போது கூட நம்ம சித்தா மருத்துவ கல்லூரியை பற்றி, நம்ம யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறோம். அங்கேயுமே நெருடலாக வருகின்ற ஒரே ஒரு விஷயம் ஆளுநருக்கு என்னன்னா, எப்படி அந்த 12 மசோதா நிற்குதோ அதே மாதிரி இதுலையும் ஏன் நிற்குதுன்னா, யார் வேந்தர் அப்படிங்கிற விஷயத்தை இப்படி முடிவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் நிற்கிறதே ஒழிய, சித்தாவை தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடாது. 2 அம்சங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆளுநருக்கு இதை பற்றி நேராக எடுத்துக்கலாம். பில்ஸ் எந்தெந்த பில்லை எப்படி டீல் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். மணி பில்க்கு என்ன பவர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் 2 விஷயத்தில் ஆளுநர் செய்தது தவறுன்னு 7 பேர் விடுதலையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு.
அந்த இடத்துல மாநில அமைச்சரவையினுடைய முடிவுக்கு எதிராக அவர் இருந்தார். உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி அவர் இருக்க வேண்டியிருச்சு. இப்போ பொன்முடி அவர்கள் இன்னைக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இதையெல்லாம் ஏன்ட்ட நேரடியாக அழைத்து சொல்ல வேண்டிய ஆளுநர் பத்திரிகை செய்தி மூலமாலாம் சொல்றாரு. இப்போ நிர்வாகம் இப்படி தான் நடத்த முடியுமான்னு கேட்குறார். ஒரு உயர்கல்வித்துறை இப்படி தான் செயல்படுதா, செனட் இப்படி தான் நடக்குதாங்கிற விமர்சனங்களை பத்திரிகைகள் மூலமாக ஆளுநர் சொல்கிறது சரியான கேள்வி. எடுத்துக்க மாட்டீங்கன்னா இந்த 2 உதாரணமே ஆஃப் பீட் உதாரணம்னு நான் ஏன் சொல்லுவேன்னா, அந்த 7 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு எதற்காக மத்திய அரசு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, ஏன் மாநில அரசு ஜெயலலிதா ஐயா அம்மா காலத்திலிருந்து எப்படி அதை ஏற்றுக்கொண்டது, அவ்வளவுதான். அந்த இடத்துல அது ஒரு ஆஃப் பீட் உதாரணமா இருந்தாலும் அதுதான் சீரியஸ். அந்த கருத்து நியாயமான மாநில உரிமை பற்றி உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு ஒத்துக்கிறேன். மாநில அமைச்சரவை பற்றி நாளைக்கு அது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். 10 செகண்ட் எனக்கு போறோம். நாளைக்கு இதே யூனிவர்சிட்டி மசோதாவை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வைத்தீங்கன்னா அது என்ன சொல்லும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த உதாரணத்துக்காக மட்டும் நான் சொல்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன், எல்லா மசோதாக்களையும் நிறுத்தினார்கள், நான் மாநிலத்தையே செயல்பட விடலைன்னு சொன்ன காலம் இல்லை, யூனிவர்சிட்டி மசோதா தான் இருந்ததுங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இப்போ 12 இவர் டிஸ்மிஸ் பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குறார் ஆளுநர். மத்திய அரசு தலையிட்டு அதுக்கு பிறகு அதை கெப்டின் அபேன்ஸ்னு போச்சு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது இவர் ஒருவர் மாநில அரசு எதிர்ப்பு விட்டுரும், மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லுது. நான் சொல்லிடுறேன், நீங்க சொன்ன வார்த்தைகள்ல மட்டும் ஒரு சின்ன திருத்தம் சொல்லிடுறேன். ஒரு உரையாடல் உள்துறை அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் நடந்ததாக ஆளுநரே உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, சொல்லியிருக்காரு. சொன்னதோட லெட்டர் டு சிஎம்ல இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவரே சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாம யாருக்கும் தெரியல, வேற யாரும் கண்டுபிடிக்கலங்கிறதுக்காக சொல்றேன். ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோடது தப்பு, இட் இஸ் a மிஸ்டேக் அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி வாங்கல, இதை தவறு என்கின்ற அடிப்படையில் சரி பார்க்கணுங்கிற அடிப்படையில் தான் அதை கொண்டு போறாங்க. நான் திரும்ப ஒரு லீகல் ஒபினியன் வாங்கணும் அப்படிங்கிற ஆளுநரை தாண்டி இந்த மற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தாண்டி அந்த சர்வாதிகாரம் அப்படிங்கிற, ஏன்னா இந்தியாவுடைய அற்புதமே ஜனநாயகம் தான். அதை ஒரு காலத்தில் அது மன்னராட்சியாக இருந்து அதுக்கப்புறம் குடும்ப ஆட்சியெல்லாம் இருந்து இன்னைக்கு நல்லபடியாக அது கட்சிக்குள்ளான ஆட்சிங்கிற அளவில் பெரும்பாலான மாநிலங்களில் வந்துருச்சு. இந்த 19 கட்சி கூட்டணி பீகாரும் தமிழ்நாடும் தான் முன்னிறுத்து ராகுல் காந்தியை வைக்கிறது. நல்ல வேளையாக அவர்கள் அதை பிறந்து 26 கட்சி கூட்டணி இல்ல பாருங்க, நான் சொல்றது எதிராக அமைகின்ற கூட்டணி தான். கூட்டணி ஆட்சி வாஜ்பாய் அவர்கள் நடத்தின மாதிரி யாரும் நடத்தலன்னு கருணாநிதி ஐயாவே சொல்லியிருக்காரு. அதுல ஒன்றும் கேள்வி இல்லை. அப்புறம் மன்மோகன் சிங் சர்வாதிகாரங்கிற அடிப்படையில் என்ன தப்பு நடந்தது, அதாவது இதுதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையோ நான் தான் அப்படிங்கிற அடிப்படையிலையோ ஒரு குற்றச்சாட்டு நடந்ததா, அதை நம்ம முன்வைப்போம்.